ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து எக் வச்சு மேகி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் வந்து 4 பூண்டு பற்களை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து 2 க்ரீன் சில்லி எடுத்துருக்கேன். ஓகேவா, பச்சை மிளகா உங்களுக்கு வந்து காரம் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதேமாரி பொடியாக வந்து அந்த பச்சை மிளகாவையும் நறுக்கி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்து நிறைய தேவைன்னா 3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்தமாரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வதங்கணும். அது சீக்கிரம் வதங்கணுன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு. ஏன்னா வந்து மேகி மசாலாலேயும் உப்பு இருக்கும். அதனால் லெவலாக பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி அதையும் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா வேகிற அளவுக்கு நல்லா 2 மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், ஓகேவா, ப்ளைன் சில்லி பவுடர் அது மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஓகேவா. இது 2யும் சேர்த்துக்கிட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா வந்து 2 to 3 மினிட்ஸ் வதக்குங்கன்னா பச்சை வாசனை போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 2 முட்டை. நான் 2 மேகி 10 ரூபா மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 முட்டை, ஓகேவா. அந்த கணக்கு வச்சிக்கிங்க. நீங்கள் எத்தனை பீஸ் போடுறீங்களோ மேகி அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை கவுண்ட் பண்ணிக்கிங்க. முட்டையை தனியாக உடச்சி வச்சு அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி அந்த இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்துடும். ஒரு 4 மினிட்ஸ் வச்சிங்கன்னா வந்து முட்டை நல்லா வெந்து இந்தமாரி வந்துடும். இன்னும் ஒரு 1 மினிட்ஸ் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஒட்டாமல் வருதா, நல்லா வெந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ 2 இது வந்து மேகி பீஸ் எடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 பீஸ் மேகிக்கு வந்து 1.5 கப்பு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன், ஓகேவா. நான் ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப்பும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நான் மேகியை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸாக. அதை வந்து அதில் போடுங்க. போட்டு அது வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து முங்கணும், ஓகேவா. முங்குற அளவுக்கு நல்லா பார்த்துக்குங்க. அது நல்லா முங்கினதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா கொதி வந்துடும். கொதி வந்து நல்லா இன்னும் வந்து மேகி வந்து நல்லா உடைய ஆரம்பிக்கும். உடஞ்சதுக்கப்புறம் மேகி மசாலா இருக்குல்ல, அதை வந்து 2 பேக்கெட்டில் இருக்கிறது கட் பண்ணி அதில் போட்டுங்க. போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மசாலா வந்து நல்லா எல்லா பயிலும் வந்து கலக்கணும். அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுருங்க, ஓகேவா. 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டு கணக்கு வச்சிங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்து பாருங்கள். நல்லா மேகி வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லா ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நம்ம சொன்ன பதத்துக்கு வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஓகேவா. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வெறும் மேகியோடு சாப்பிட்றது, அது நம்ம எக்கு ப்ரோட்டீன் சேர்த்துக்கிட்டோன்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மொதல் பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.